ஹாய் ஃபேமிலி, ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் அசீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, காவேரி தான் கன்சீவான விஷயத்த வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ஷாக்காக இருக்காங்க. ஷாக்காகி சாரதம்மாவுக்கு இது பெரிய ஷாக்கு தான். இத்தனை நாள் இந்த விஷயத்தை மறைச்சிட்டு எப்படி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக்கில் இருப்பாங்க. அதனால் கங்காவும் ஷாக்கில் தான் இருக்காங்க. அப்போது அந்த டேப்லெட்டெல்லாம் எடுத்துக்கிறது நீதானா? அப்போ அந்த டேப்லெட்டெல்லாம் உன்னோடது தானா காவேரி? ஏன் எங்ககிட்ட இந்த விஷயத்தை இத்தனை நாள் சொல்லாமல் மறைச்சிருந்த? எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரிக்கிட்ட எந்த பதிலும் இல்லை. அப்போது எங்கிட்ட நீ பொய் சத்தியம்தான் பண்ணனியான்னு சொல்லி சாரதம்மா கேட்குறாங்க. ஆனால் அதுக்கும் காவேரிக்கிட்ட பதில் இல்லை. பேசாமல் உட்காந்துட்ருக்காங்க. விஜய் என் மேலே உயிரே வச்சுருக்காரு. அவர் எங்கூட சேர்ந்து எங்கூட வாழணும்னு ஆசைப்பட்றாரு. நானும் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். அவர் தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லி சாரதம்மாட்ட காவேரி சொல்கிறாங்க. குமரன் சொல்கிறாரு, விஜயும் காவேரியும் சேர்ந்து அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும். அவங்க 2 பேர் தான் சேர்ந்து வாழணும். அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாரு. சாரதம்மா குமரன்கிட்ட அந்த தம்பி எங்கே இருந்தாலும் விஜயை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. குமரன் நிவின்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். அப்புறம் நிவினும் சேர்ந்து குமரனும் சேர்ந்து தான் விஜயை தேடுவாங்க. தேடிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் விஜய் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு. காவேரி ஃபோன் அட்டன் பண்ணாதங்காட்டி விஜய் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு. நிவினும் குமரனும் விஜய் எங்கேருந்து எப்படி தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்கன்னு தெரியல. ஆனால் எப்படியோ கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. விஜய்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. பாட்டி சித்தியும் தான் காரணம் இதுக்கெல்லாங்கிற விஷயத்த விஜய்க்கு தெரிய வந்ததுன்னா விஜய் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தெரில. சரி பார்க்கலாம் வெயிட் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.